ஹாய், நான் இப்போ எங்கே இருந்துட்டுருக்கேன்னா சென்னை ட்ரிப்ளிகனில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் இருந்துகிட்ருக்கேன். ஹோட்டலோட பேர் வந்து மெர்சி இன் சிஎன்கே ரோடுன்னு ஒன்று இருக்கும். அந்த சேப்பாக் ஸ்டேடியம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோடு. ஃபுல்லாக இங்கே நிறைய மேன்ஷன்ஸு, ரூம்ஸு, லாட்ஜஸ் இது எல்லாமே வந்து இங்கே இருந்துகிட்ருக்கும். சீப்பாகவும் கிடைக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கணும், ஓரளவுக்கு டீசெண்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லையா, அதுக்கேற்ற ஒரு ஹோட்டலு. ஸோ இந்த ஹோட்டலோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து டீலக்ஸ் ரூம், நல்லா அழகா இருக்கு. இது வந்து 4 பேர் தங்குற ரூமு. இதுல வந்து 2 பேர் தங்குற ரூம்லாம் இருக்கு, அதுவுமே வந்து பார்க்கலாம். செமையா இருக்கு. ஆனா இந்த ரூமு 4 பேர் தங்குற ரூமு நல்ல விஸ்தாரமா இருக்கு. பெட்டு கிட்டலாம் அட்டாச்மெண்ட் போட்டிருக்காங்க. ஏசி ரூம் தான், டிவி இருக்கு, அட்டாச்சு பாத்ரூம், டாய்லெட்டு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டவல் கொடுத்துட்றாங்க. அப்புறம் நல்ல பெரிய மிரர் இருக்கு, நல்லா இருக்கு. இந்த ரூமோட ப்ரைஸ் எவ்வளோங்கிறதுமே சொல்கிறேன். உள்ளே ரெஸ்ட் ரூமு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஹீட்டர் இருக்கு, மிரரு, வாஷ் பேஷன் இதெல்லாம் வந்து அப்படியே கொடுத்துட்றாங்க. நல்லாவே இருக்கு. இது வந்து 2 பேர் தங்குற ரூமு, சேம் தான். இதுல வந்து 2 பேர், டிவி, ஏசி, பெட் இதெல்லாம் போட்டு இதுவுமே நல்லா இருக்கு. கொஞ்சம் குட்டியா இருக்கு, அவ்வளவுதான். ரெஸ்ட் ரூம் உள்ளே தான் இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான், வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஹீட்டரு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஷவர் இருக்கு. ஸோ தண்ணிலாம் நல்லா தாராளமாக இருக்கும். 24 hours வருங்கிறதுமே சொல்கிறாங்க. இந்த ரூம் ரெண்ட் எவ்வளவு? 1500. 2 பேருக்கு. 2 பேருக்கு ஒரு ஆள் இருந்தாலும் அதே ரேட்டு தானா? ஒன் ஆளுக்கு வந்து சிங்கிள் பர்சனுக்கு 1200. அதாவது இந்த ரூம் 2 பேர் தங்குற ரூமு, இது வந்து 1500 ரெண்ட்டு ஒரு நாளைக்கு. 2 பேர் வரைக்கும் வந்து தங்கிக்கலாம். இதே ஒரு ஆள்லாம் தங்குறோம்னா 1200 ஆமா. இதுவும் வந்து 4 பேர் தங்குற ரூம் தான். இதுவும் நல்லா இருக்கு, முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஸோ இதோட ரெண்ட்லாம் பார்த்துட்டிங்கன்னா 1900. 4 பேர் வரைக்கும் வந்து தங்கிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாமே வந்து 2000க்குள்ளேயே தான் வந்து இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசெண்டான ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். 2000க்குள்ளே வந்து 1900க்கு 4 பேருக்கு வந்து நல்ல தாராளமான ஒரு ரூமாகவே தான் இருக்குது. இதுவும் டபுள் பெட்டு. இந்த மாதிரி வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கு. மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்கு. 4 ஃப்ளோர்ல வந்து ஏகப்பட்ட ரூம்ஸ் வந்து இருக்கு. ஆஹா, நல்ல பிரியாணி ஸ்மெல்லு செம்மையா தூக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடை, ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து கடை தான். ஃபுல்லாக சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். சேப்பாக் ஸ்டேடியம் பக்கம் தான், அப்படி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெரினா பீச், அதுவுமே கொஞ்சம் தூரம் தான். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே செம்மையாக இருக்கும். கடை வந்து நிறைய கடைகள் இருக்கும். பீஃப் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். தவாகரி, பீஃப் ஷீக்கு, இடியாப்பம், இந்த சப்பாத்தி, ரொட்டி கிட்டிலாம் வச்சு அப்படி கொடுப்பாங்க. அட்டகாசமாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து அட்டகாசமாக இருக்கும். இது வந்து டீலக்ஸ்லேயே வந்து குட்டி ரூமுங்க. இது டிவி, 2 பேர் படுக்கிற மாதிரி பெட்டு, மிரரு, அட்டாச்சு பாத்ரூம், டாய்லெட் இது எல்லாமே இருக்கும். ஒரு ஆளுக்கான இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 ரூபாய். ஏசி ரூம் தான். ஏசி வேணாங்கிறப்போ நம்ம வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. டீலக்ஸ் 2 ஃப்ளோருமே இது எல்லாமே சூப்பராகவே இருக்கு. இல்லை எனக்கு டீலக்ஸ் ரூம்லாம் வேணாம், எனக்கு நார்மல் ரூமாகவே இருக்கட்டும் அப்படின்னா அதுக்கும் வந்து ரூம்ஸ்லாம் இருக்குது. அதுலேயும் 4 பேர் தங்குற பெட்டு, அந்த மாதிரி 2 பேர் தங்குறது அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துட்றாங்க. அதுலேயும் டிவியோட தான் வந்துடுது. வெஸ்டர்ன் டாய்லெட்டு இது எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கேயுமே ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆள்லாம் தங்குறப்ப 500 ரூபா 600 ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்கும். 2 பேர்லாம் தங்கினோம்னா ஒரு 200 ரூபா அப்படி கூட வரும். இந்த ரூமோட ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 600 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டீசெண்டான ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். ரூம் நல்ல ஸ்பேஸாக இருக்குது. 3-4 பெட்டு கொடுத்துருக்காங்க. உட்காந்து பெறலாம். டிவி இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நல்ல டீசெண்டாகவே இருந்துச்சு. ஆளுங்களும் ரொம்ப நல்லா பழகுறாங்க. ரொம்ப டீசெண்டாகவே தான் இருந்துச்சு.
டீலக்ஸ் நல்லா இருக்குது, அதேமாரி நான் டீலக்ஸுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது, நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து குட்டி ரூமு, இதெல்லாம் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது சென்னையில் வந்து ட்ரிபிள் கேனில் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் வந்து சாத்தியப்படும். வெளியிலலாம் போனோம்னா கொஞ்சம் கண்டிப்பாக வந்து கூட தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த மேன்ஷன்ஸு கெஸ்ட் ஹவுஸ்லாம் அப்படி நிறையாவே இருக்கும். ஆரம்பத்துலேருந்து அப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. புக்கிங்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணி கூட வந்து எங்கள்கிட்ட வந்து புக் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைனில் தான் தேவைன்னா அதுலேயுமே வந்து புக் பண்ணிக்கலாம். நம்மளோட வசதி தான். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஒன்று இருக்குது, நல்ல பெரிய டிவியாக கொடுத்துருக்காங்க. டிவியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்துச்சு, மேக்ஸிமம் நிறைய சேனல்ஸ் வந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் இது வந்து நான் ஏசி ரூம் தான், ஏசி இருக்குது, தேவைன்னா ஏசி வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க, இல்லைனா கட் பண்ணிக்கிறாங்க. நான் ஏசி தான், ஃபேனே போதுமானதாக இருந்துச்சு. அப்புறம் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ரொம்பலாம் இருந்துச்சு. வெளியில் வந்து தண்ணி வச்சுருக்காங்க, அதுவுமே நம்ம குடிச்சிட்டு வந்து குடிச்சிக்கலாம். அப்புறம் வந்து பைக் பார்க்கிங் வெளில இருக்குது, அது இல்லாமல் வந்து வெளில சேஃபாக நிப்பாட்டிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டானது தான். இது வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு நெகட்டிவ் ஒன்று இருக்குது. என்னென்னா சிக்னல் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து கிடைக்காது இங்கே. அதுக்காக வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒய்ஃபை வந்து கொடுத்துட்றாங்க, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் வந்து சில ரூம்ஸில் வந்து சரியாக சிக்னல் கிடைக்காது, நம்ம அப்படியே வெளில போய் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு ஒரு குறையாக தெரிஞ்சுது. அதாவது சுத்தமாக டெட் ஆகல, 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம பேசுகிறப்ப கொஞ்சம் ஸ்டக்காக இருக்கும், அப்படியே வெளில போய் நின்றுட்டு அப்படி பேசிட்டு வர மாதிரி இருக்கும். வெளியிலனா ரொம்ப ஹோட்டலை விட்டு வெளில போகிற மாதிரி இருக்காது, ரூமை விட்டு கொஞ்சம் அப்படியே வெளில போய் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். சில ரூம்ஸில், மேக்ஸிமம் ரூம்ஸில் வந்து ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் யோசிச்சிங்க, அடிக்கடி நம்ம உட்காந்துட்டு ஃபோன் பேசுகிறவங்களா இருந்தால் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மற்ற ஏரியாக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ட்ரிபிள் கேன் வந்து ஓரளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகவே தான் இருக்கும். அது இந்த ஹோட்டலில் வந்து ரூம்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது டீலக்ஸ் ரூம்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கங்க. இன்னும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.